அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோவை பதிவாக்குவதற்கு காரணம், தொழிக்கக்கூடிய சில இமாம்கள் அவர்களுடைய கவனிப்பு குறைவின் காரணமாக பின்னால் தொழக்கூடியவர்களுக்கு வஸ்வாசை, சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தொழுகையில் ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்குறார்கள். அதாவது தொழுகை இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று கராத்துகள் ஜஹராக ஓதக்கூடியவைகள், மாமூமுக்கும் கேட்கக்கூடிய முறையில் கராத் ஓதக்கூடிய தொழுகைக்கு நாங்கள் ஜஹரியத்தான தொழுகை என்று சொல்லுவோம். உதாரணமாக மகரிப், இஷா, சுபஹ் தொழுகைகள், இவைகளில் கராத்தை ஜஹரியத்தாக ஓதுவோம். அதே போன்று இன்திகாலாத் எனும் பொழுது ருக்கு, சுஜூத், அத்தஹியாத் இவைகளில் வரக்கூடிய அஸ்கார்கள், துவாக்களையும் சிரியத்தாக ஓதுறோம். அது ஜஹரியத்தான தொழுகையாக இருந்தாலும் கூட நாம் ருக்கு, சுஜூத், அத்தஹியாத்தில் சிரியத்தாக மாமூம்களுக்கு கேட்காத முறையில் ஓத வேண்டும். அடுத்தது ஜஹரியத்தான தொழுகை. இது நாம் மக்ரிப், இஷா, சுபஹ் என்று குறிப்பிட்டோம். இரண்டாவது தான் சிரியத்தான தொழுகை, லுஹர், அசர். இந்த இரண்டு தொழுகைகளிலும் இமாம் கராத்தை மௌனமாகத்தான் ஓதுவார். அதாவது சிர்ரன் ஓதுவார், சப்தமிட்டு ஓதக்கூடாது. என்றாலும் இன்று இமாம்கள் செய்யக்கூடிய ஒரு கவனக்குறைவு தான், நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள ஒரு மைக்குக்கு முன்னால் போய் அவர்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா, வஜ்ஜஹத்து, அதாவது சனா என்று சொல்வார்கள், இவைகள் அனைத்தையுமே ஜஹ்ரன், அதாவது வெளியிலே கேட்குமாறு ஓதுகின்றார்கள். மற்றும் இல்லாமல் ருக்குவிலையும் அவர்கள் அதனை சப்தமாக ஓதுகிறார்கள். அத்தஹியாத்தையும் முடியும் வரைக்கும் சப்தமாக ஓதுகின்றார்கள். இந்த முறையில் ஓதுறதின் காரணமாக பின்னால் உள்ள மாமூம்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சீரான முறையிலே அந்த துவாக்கள் ஓதிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஜஹ்ராக ஓதக்கூடிய தொழுகைகளில், அதாவது நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், அதனை மாமூம்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய மத்ஹபின் படிக்கு பின்பு அதனை அவர்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி இமாம் சற்று நேரம் கொடுத்துட்டு தான் இரண்டாவது கராத்தை ஆரம்பிப்பார். அந்த கராத்தை ஓதும் கூடிய நேரத்தில் மாமூம்கள் ஓதக்கூடாது, அதுக்கு செவிமடுக்க வேண்டும். ஆனால் இன்று சில இமாம்களுடைய இப்படியான லொஹர், அசர் போன்ற தொழுகைகளில் இவர்கள் ஓதக்கூடிய முறை ரொம்பவும் அசௌகரியமான ஒரு முறையாக இருக்குது. எனவே இமாம்கள் சிரியத்தான தொழுகையில், அதாவது கராத்தை நாங்கள் சப்தமிட்டு ஓடாத தொழுகையில் அதே போன்று சப்தமிட்டு ஓதாமல் இருப்பதற்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அத்துடனே ருக்கு, சுஜூதிலையும் அவர்களுடைய ஜிக்ருகளை, துவாக்களை மௌனமாக மாமூம்களுக்கு கேட்காத முறையில் தான் ஓத வேண்டும். ஆகும் மோசமான ஒரு நிலைத்தான் அத்தஹியாத்திலே பார்க்க முடிகிறது. அவர்கள் அத்தஹியாத்தை சம்பூர்ணமாக அத்தஹியாத்துல் முபாரக்காத்து சலவாத்து என்று மாமூம்களுக்கு கேட்கும் முறையிலே ஓதுகின்றார்கள். இன்று கொழும்பில் ஒரு மஸ்ஜிதுக்கு சென்றேன். அவர்களுடைய நிலைமை இதாத்தான் இருக்கிறது. இப்படியாக பல மஸ்ஜிதுகளில் நான் பார்த்தேன். எனவே எல்லா மஸ்ஜிதுகளிலும் கிடையாது. சில இமாம்கள் அவர்களுடைய அறியாமையின் காரணமாக இப்படி செய்கின்றார்கள். எனவே இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சரியான முறையை பின்பற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக.